ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம். இந்த ஒரு நாளானது குபேர சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் நீங்கள் விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணணுமாங்க. இப்படி நீங்கள் விநாயகருக்கு இந்த செயலை பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து விடுமாங்க. இத்தனை நாள் நம்ம எந்த ஒரு காரியத்துக்காண்டி கஷ்டப்பட்டு அந்த காரியம் நடக்காமல் இருக்கும், ஏன் தொடங்கக்கூட இல்லாமல் இருக்கும். அது திருமணமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு பொண்ணு இது வரைக்கும் சிலருக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பொண்ணு பார்க்காம இருக்கிறவங்களுக்கு பொண்ணு வீடு தேடி வருவாங்க. இவங்களை அவங்களே கேட்பாங்களாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த குபேர சங்கடகர சதுர்த்தி என்று இந்த ஒரு செயலை விநாயகருக்கு மட்டும் பண்ணிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காததெல்லாம் நினைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த செயலெலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது கூட நடக்குமாங்க. அவ்வளவு சக்தி இந்த குபேர சங்கடகர சதுர்த்தியில் இருக்கான். எனவே தவறாமல் இந்த குபேர சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திட்டு இந்த செயலையெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதனால் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குது. நீங்களும் இதை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த குபேர சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திட்டு அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது அவங்களுக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். நம்ம அப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதும் போல் நம்ம விநாயகருக்கு நல்லெண்ணெயோ நெய் தீபமோ ஏற்றாமல் தேங்காய் எண்ணெயால் ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயால் தீபத்தை ஏற்றினா மிகவும் பிடிக்குமா. அப்படி தேங்காய் எண்ணெய் தீபத்தை விநாயகருக்கு ஒரு முறை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிதறு தேங்காய் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சென்று உடைச்சிடுங்க. உடைச்சிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தீபம், அதுக்கப்புறமா அருகம்புல்லை சாற்றிக்கோங்க. கொலக்கட்டை உங்களால் வீட்டில் பண்ண முடிஞ்சால் கொலக்கட்டையும் நைவேத்தியமாக இந்த ஒரு நாளில் பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் முடிவதற்குள்ளே உங்களால் எப்போ இந்த செயலை செய்ய முடியுமோ அப்போ செய்யுங்க. கண்டிப்பாக இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். இதை பண்ணிவிட்டு உங்களுடைய வீட்டில் விநாயகருடைய சிலை இருக்கும். சிலை இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி சிலை இல்லாதவங்க வீட்டில் புகைப்படமாவது கட்டாயம் விநாயகருக்குன்னு இருக்கும். அப்படி இருக்கிற அந்த புகைப்படத்தில் சிலையாக இருந்தால் மிகவும் நல்லது. எது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கின்ற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் விநாயகரோட தும்பிக்கை இருக்குல்லவா, அந்த தும்பிக்கையில் இந்த ஒன்று இந்த ஒரு சாரை மட்டும் நீங்கள் தேய்த்து விட்டீங்கன்னா, தேய்த்து விடும் பொழுது உங்களுக்கு என்ன ஆசைகள், நினைக்காதது எது நடக்கணும் அது அனைத்துமே நீங்கள் கேளுங்க. கட்டாயமாக அது உங்களுக்கு கைகூடி விடுமாங்க. அவ்வளவு சக்தி அந்த ஒரு பொருளில் இருக்கும். அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, சிறிதளவு அருகம்புல்லை பொடியாக்கிக்கணுமாங்க. பொடியாக்கிட்டு சும்மா சிறிதளவு மட்டும் பொடியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக சந்தனம் சிறிதளவு பால், இந்த மூணையும் கலந்துக்கணுமாங்க. கலந்து அதை அந்த அருகம்புல் பொடி மூணையும் கலந்துட்டு அதுக்கப்புறமா அதை விநாயகருடைய தும்பிக்கையில் தடவி விடணுமாங்க. அப்படி தடவி விடும் பொழுது உங்களுக்கு இதுவரை என்ன நடக்காமல் இருந்துச்சோ அதை நீங்கள் விநாயகரிடம் கேட்டிங்கன்னா கட்டாயமாக அது நடக்குமாங்க. அவ்வளோ சக்தி அந்த ஒரு பொருளுக்கு இருக்கும். முக்கியமாக தும்பிக்கையில் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் வாழ்க்கை மாறுமாங்க. நம்பிக்கையோடு இதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு சக்திகள் கிடைக்கும். மறக்காமல் குபேர சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்தி இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.